என்ன சங்கர நம்மது 6 பொட்டி 5 நிமிஷத்துல எண்ணி முடிச்சுட்டாங்க. பாருங்க அவனது 1 பொட்டி இன்னும் எண்ணி முடியல. இன்னும் போய் உள்ள வாத்தியக்காரெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி எதுக்கு விளம்பரப்படுத்திட்டு மாலையெல்லாம் மறவாது மாலையெல்லாம் மறவாது அப்படி வச்சுக்கோ. அந்த டைம்ல போடுறோம். ஏழைகளுக்கு நல்ல செய்வாரு. எப்படி சிரிச்சுக்கிட்டு வரோம் பாத்தீங்களா? இப்ப சிரிச்சுக்கிட்டு தான் வருவான். எண்ணி முடிச்சிருப்பாடு. அவன் தோக்கற கடை மூஞ்சில வந்தாச்சு. வேத்து கொட்டுது. என்ன செய்யறதுன்னு பயம். வேறு கொட்டுது. என்ன சொல்றது தெரியல. கேள்வி சொல்றது தெரியல. வாழ்க்கைன்னு சொல்லுங்க. அவன் ஜெயிக்கிறதா அது எப்படி முடியும்? ஜெயிச்சதான் என்ன வெற்றி? அவனையும் தூக்கின ஆடுறாங்க, என்னையும் தூக்கின ஆடுறீங்க. யாரா ஜெயிச்சோம்? அதைத்தான் சொல்ல வந்தேன்னா யாராவது கேட்டா தானே முத்துன்னா ஜெயிச்சோம். ஐயா இது என்னுடைய வெற்றியாகவோ உங்களுடைய தோல்வியாகவோ கருதவே கூடாது. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஐயா உங்களுடைய மேலான ஒத்துழைப்பும் உதவியும் எனக்கு எப்பவும் வேணும். மக்களுக்கு சேவை செய்ய பாத்துங்களா? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுறேன்னு சத்தியம் பண்ணா நீங்க புது நோட்டா கொடுத்தேன். ஆமாண்ணா சத்தியம் பண்ணா யாராவது மனசாட்சிக்கு விரோதமா நடப்பாளோ? மனசாட்சிக்கு துரோகம் செய்யறவா தெய்வத்துக்கே துரோகம் செய்யற மாதிரி. அதனாலதான் சொன்னேன் சட்டத்துக்கு புறம்பா நடக்காதேன்னு சொன்னா கேட்டா தானே. அது போனா போறது எல்லாம் அனுப்பிட்டா தேவலாம். அதான் மேடம் வாய்ச்சவா, அவன் மாலை போட்டவா, அவ வேட்டு வச்சவா. வேட்டுதான் வச்சிங்களா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு வேட்டு வச்சுட்டு துட்டு வேற கேட்க. கண்ண பாத்தியா? கண்ணுல என்ன முதலாளி? என் கண்ணு என்னடா இருக்கு? நீ ஒண்ணு அவ ஆடு பொழுது அந்த கண்ணு சும்மா லைட் ஹவுஸ் மாதிரி சுத்துது 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 பாத்தியா? வாங்க 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 உட்காருங்க. கூப்பிடுங்கடா. கலைஞர் இல்ல உட்காருங்க. சும்மா இப்படி உட்காருங்க. நேத்து 1000 பேர் எதற்கா சும்மா நிமிந்த தலை குனியாம டான்ஸ் ஆண்டு இன்னைக்கு நீ தனியா தான் இருக்கிறேன். என்ன கண்டு ஏன் குனிஞ்சுக்கிட்ட தலையா? ஏமா ரசிகர் சங்கத்துல பாராட்டு விழான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இதான் ரசிகர் சங்கமா? ஆமா அந்த சங்கத்துக்கு தலைவனே நான் தானே. ரசிகர்கள்லாம் இனிமேதான் வருவாங்க. ஏன் பங்கஜம் குழந்தை ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? மாடி மேல போய் ஐஸ் ரூம்ல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆமாமா நீ போய் மேல இரு, அவங்க எல்லாம் வந்த பிற்பாடு வரலாம். படிக்கிறியா? படி படி. உங்களை பார்த்தாவே மாப்பிள்ள மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்ல, என் தகப்ப மாதிரி இருக்கீங்க. கருவே மாத்திரியே இங்க நிறைச்சிருக்குன்னு பாக்குறியா? இது பித்த நேர இது கையில இருந்தாலும் கிழவன் தான் சொல்லுவாங்க. வா எங்க சரியா? சரியா குடு. ஐயோ இது பாக்கா என்னங்க? எது எது என்ன என்ன இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி. அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அடையாளம் கூட ரொம்ப அழகா இருக்கு. அது சரி, மூஞ்சில அழகு இல்லாம இருக்குமா? பால் மனம் அப்படியே.
ஏமாத்திட்டு போயிட்டாடா, புடிச்சு எடுத்துட்டு வாங்க. அவளா சுண்ணாம்பு கொடுத்துருக்க போறா, தங்க வைக்கிற மாதிரி இருக்காளோ இல்லையோ, அவளையே பார்த்துட்டு இருக்கிற சுண்ணாம்பு எல்லாம் வழிச்சு வழிச்சு தின்னு இருப்பான். முதலாளி, வாய் ரொம்ப வெந்துருத்தா, பன்னீர் சாப்பிடுறா? பன்னீர் பன்னீர் நாங்கள் பத்திரிகை நிருபர்கள். சில கேள்விகள் கேட்கலாமோ? பல கேட்கலாம். சுவாமிகளின் பெயர் சமுத்திர சுவாமிகள் என்பதுதானா? அல்ல, சமுத்திர மகா சுவாமிகள். சுவாமிகளுக்கு மனுஷர்களுக்கு இருக்கிற பேர் மாதிரி ஏதாவது இருக்குதா? உண்டு, முத்து என்றும் அழைப்பார்கள். முத்தா? ஆம், முத்து. கடலுக்கடியில் கிடக்கிறதே நன்முத்து. அவைகளை எடுக்க மூச்சு அடக்குகிறான் தொழிலாளி. அதுபோல மனிதன் உள்ளத்திலே இருக்கும் ஞான முத்துக்களை கொண்டு வர மோன நிலையிலே இருக்கிறான் வேதாந்தி. எனவே வேதாந்திகளை முத்து எனவும் அழைப்பது உண்டு. ஓஹோ, அப்படி பிரிச்சுட்டீங்களா? சுவாமி தாங்கள் சமுத்திரத்துக்கு அடியில தவன் செஞ்சதா சொல்றாங்களே, இதை எப்படி நம்புவது என்று கேட்கிறீர்களா? யார் உங்களை நம்ப சொன்னது? சாமிகளுடைய உபதேசத்தின் சாரம் மறைந்ததை தேடு என்பதுதான். மறைந்ததுன்னா மண்ணில் மறைந்தது, மனதில் மறைந்தது, பெண்ணில் மறைந்தது, எண்ணில் மறைந்தது என்று 2016 இருக்கிறதே. எனக்கே சுவாமிகள் 1009 தானே அருள் இருக்கிறார். சாமிகள் சைவமா அசைவமா? சுவாமிகள் மூஞ்சையும் மூக்கையும் பார்க்கும் போது எங்கேயோ டவுன்ல பார்த்த மாதிரி தெரியல. ஆமா போலாளி. இருக்கும் இருக்கும். போன ஜென்மத்திலே நீர் எருமை மாடாக பிறந்து பாவச்சத்திலே மூழ்கி இருந்த போது எங்கள் மகா சுவாமிகள் மாட்டுக்கார சிறுவனாக அவதரித்து உம்மை கரையேற்ற முயன்றார். ஓ, போன ஜென்மத்தில இந்த சாமிக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. இல்லன்னா வருவேனா? போன ஜென்மத்துல குட்டிசாமி ஏதா பொறஞ்சது? மடத்தனமான கேள்வி. என்ன முதலாளி, எல்லா பயலும் போகட்டும், என்ன செய்யறோம் பாரு. எல்லா பயலும் போயாச்சா? போயிட்டாங்க. என்னப்பா ஆண்டவா, நீதான் கலியுக கடவுள். இது வரைக்கும் நான் சாமியார்களை அதிகமா நம்பினதில்லை. ஏன்னா காட்டிலையும் மலையிலையும் தவம் செஞ்சவங்க தான் இங்க நிறைய இருக்கிறாங்க. நீங்க அப்படி இல்லை, சமுத்திரத்துக்கு அடியில தவம் செஞ்சு மேல வந்ததா சொல்றாங்க. அதனால உங்களை நம்புறேன். நீங்களா என்ன ரட்சிக்கணும். உங்க பாதாரம் பாவச்சகதியிலே அமர்ந்து கிடக்கும் இதயத்தை பக்தி பன்னீரால் கழுவிக்கொள். பக்தி பன்னீர் எந்த கடையில இருக்குது சாமி? அது கடைச்சரக்கல்ல குழந்தாய். அன்பிலே விளைவது ஆண்டவனை வணங்குவதால் கிடைப்பது. ஆண்டவனுக்கு எனக்கு கொஞ்சம் அபிப்பிராயம். அதனாலதான் புண்ணியம் கொஞ்சம் கம்மியா போச்சு எனக்கு. அதை நீங்க நிறைய உண்டாக்கணும் தான் குப்பரை அடிச்சு உங்க காலில் விழுந்திருக்கிறேன். புண்ணியம் வேண்டுமா? அதற்கு பூஜை நடத்த வேண்டுமே. பூஜையா? என் வீட்டுல நடத்துக்க. பூஜை நடத்துறதுக்கு நல்ல இடம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கு. சரி, நாளை தினம் நடக்கும். சொன்னா சரி. சென்று வாரம்